வணக்கம் நண்பர்களே. தமிழில் பங்கு வர்த்தகம் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். நீண்ட நாள் இடைவெளி, அதற்கு முதல்ல மன்னிக்கணும். நீங்கள் இது நடுவில் நிறைய சந்தாதாரர்கள் இதுக்கு சேர்ந்துருக்காங்க. இந்த இந்த ப்ரோக்ராமுக்கு நிறைய பேர் மெயில் எழுதி ப்ரோக்ராம் நல்லா போயிட்டுருக்கு, இன்னும் வீடியோஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அந்த ஊக்கமும் உற்சாகமும் இந்த தொடரை மீண்டும் தொடர எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பரஸ்பர நிதி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நம்ம பார்த்தோம்னா, நம்ம இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது மார்க்கெட் 24,000 இருந்தது சென்செக்ஸு. இப்போ 27 சொச்சம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி 26/8/18 26,818 போயிட்டுருக்கு. நடுவில் 29 டச் பண்ணிச்சு, 30 போயிடும் அப்படின்றாங்க. தீபாவளிக்குள்ளே 33 வந்துடும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நிறைய குளோபல் ஃபேக்டர்ஸ் ப்ளஸ் டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு க்ரோத் இல்லை. ஆனாலும் 24,000 சேர்ந்தவங்க எல்லாருமே நல்லா கெயின் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன பேசலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி ஈக்விட்டி மார்க்கெட்டில் போனால் லாபம் நிறையா கிடைக்கும், ஸ்டாக் மார்க்கெட்டிங் பண்ண நல்லா பண்ணலாம். ஆனாலும் இந்த மாதிரி வாலட்டைலாக இருக்குது, ஏற்ற இறக்கமாக இருக்குது, நானும் புதுசு, நான் எப்படி இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும், எப்படி நான் ஏர்ன் பண்ண முடியும் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக பங்கு சந்தையில் இறங்காமல் அதே சமயத்தில் பணத்தோட நஷ்டம் இல்லாமல் பாதுகாப்பான முறையில் பங்கு வர்த்தகம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கான முதல் படி தான் மியூச்சுவல் ஃபண்ட். என்ன சார் அது மியூச்சுவல் ஃபண்ட் தான் முதல் படி அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டாக் ட்ரேடிங் பற்றிலாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, நீங்கள் அதை பற்றிலாம் பேசியிருக்கீங்க அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹை ரிஸ்க் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு சேஃப் பிளே அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது எப்பயுமே நல்லது. ஏன்னா டைரக்டாக ஈக்விட்டியில் நம்ம பை அண்ட் செல் பண்ணும்போது அதுக்கான ரிஸ்க்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்டில் இறங்குறது ரொம்ப நல்லது. சரி, ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம், அதுக்கு மேலே அதை பற்றி பேசுவோம். நம்ம மணி கண்ட்ரோல்ன்ற சைட்டை பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு கிளிக் பண்ணுவோம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஃபண்ட்ஸ் டு பை அப்படின்னு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. லார்ஜ் கேபிட்டலைசேஷன் இருக்கிற கம்பெனிஸ் இல்லை டெட், இதை பற்றி என்னென்னு பார்ப்போம். ஹைப்ரிட், மணி மார்க்கெட், இல்லை எல்லா ஃபண்ட்ஸ்லேயும் பெஸ்ட் பர்ஃபார்மிங், எல்லா கேட்டகரியிலும் பெஸ்ட் பர்ஃபார்மிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா, சார் இது இந்த வெப்சைட்டோட பர்சனல் ஒப்பீனியனா இல்லை இதில் ஏதாவது லாஜிக் இருக்கா அப்படின்னா, இவங்க நிறைய அனலிசிஸ் பண்ணி ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்த்து அனலைஸ் பண்ணி தான் இந்த ரேங்கிங் கொடுக்குறாங்க. அதனால் இதை நம்ம இதை டிரான்ஸ்பரண்ட் முறைன்னு நினச்சிக்கலாம். இதில் சீட்டிங் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் பர்சனல் ஒப்பீனியன் யாரும் இல்லை. எனக்கு பிடிச்ச சினிமா நடிகை யார் அப்படின்னு கேட்டால் ஒரு வெப்சைட்டில் ஒருத்தர் பேர் சொல்லுவாங்க, இன்னொரு வெப்சைட்டில் இன்னொரு பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லை இதில். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃப்ராங்க்லின் இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டி ஜி அப்படின்னு சொல்லினா, ஜினா க்ரோத் ஃபண்டு. இதை ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 6 மாதத்தில் 8.3% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஒரு வருஷத்தில் 28.2% கொடுத்துருக்கு. 3 வருஷத்தில் இது ஆவரேஜாக 25% கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறதோ இல்லை வேறு எந்த விதமான சேவிங்ஸை விட ஹையஸ்ட் ரிட்டர்ன் இது கொடுத்துருக்கு. சரி, இதை கிளிக் பண்ணி பார்ப்போம். ஃப்ராங்க்லின் இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டி, இது என்னப்பா அது இந்த ஃபண்டு அப்படின்னா, சார் இது எந்த கம்பெனி சார், இந்த கம்பெனியோட ஷேரை வாங்குகிறோமா அப்படின்னா இல்லை. மியூச்சுவல் ஃபண்டுன்றது உங்களை மாதிரி புதுசாக வர இன்வெஸ்டர்ஸ் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர்ஸாக கூட இருக்கலாம். அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கலெக்ட் பண்ணி
ஒரு கூடையில் இருக்கிற பல நிறுவனங்களோட பங்குகளை சேர்ந்து வாங்கி அதை மேனேஜ் பண்றாங்க. அப்ப அந்த கூடையில் இருக்கிற நிறுவனங்களை நிர்ணயிக்கிறது நீங்க இல்லை, அது ஒரு எக்ஸ்பர்ட் ஃபண்ட் மேனேஜர், அவங்க நிர்ணயிக்கிறாங்க. அதை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல்ன்ற ஒரு நிறுவனத்தோட ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பிலோ ஆவரேஜ், ஆவரேஜ், குட் அண்ட் வெரி குட் அப்படின்ற ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் இந்த கேட்டகரி. ஸ்கீம் ரேங்க்ட் நம்பர் 1 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உங்களோட 100 ரூபாய்ன்றது ஒரு நிறுவனத்தோட பங்கை வாங்குறதுக்கு இல்லை, 30-40 நிறுவனத்தோட பங்குகளை சேர்ந்து வாங்குறது தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 55 ரூபா ஒரு யூனிட். இன்னைக்கு தேதியில் 0.17% மேலே வந்திருக்குது. 0.17 பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு. ஓகே, இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா போர்ட்ஃபோலியோ. அவங்க வச்சிருக்கிற நிறுவனங்கள் தான் ஹோல்டிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க 55 ரூபா போடும்போது இந்த எல்லா நிறுவனங்களோட ஒரு சிறிய போர்ஷனை நீங்க வாங்குறீங்க, ஒரு சின்ன பகுதியை வாங்குறீங்க. அப்போ இதில் இருக்கிற நிறுவனங்களை பத்தி பார்ப்போம். HDFC, ICICI பேங்க், எஸ் பேங்க், லார்சன், பாரதி ஏர்டெல், ஆக்சிஸ் பேங்க், BPCL பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பேர்கள் தான் இருக்குது இதில் நிறுவனங்கள்ல. இது எல்லாமே பலவித செக்டர்ஸ்ல டிவைட் பண்ணியிருக்காங்க. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல்ல 3 கம்பெனி வாங்கியிருக்காங்க, இன்ஜினியரிங் கேபிட்டல் குட்ஸ்ல ஒரு கம்பெனி, டெலிகம்யூனிகேஷன்ல ஒரு கம்பெனி, ஆட்டோமோட்டிவ் ஐடியில் ஒரு 3 கம்பெனி வாங்கியிருக்காங்க, சிமெண்ட், ஃபார்மசூட்டிக்கல்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல், மேனுஃபேக்சரிங் அப்படின்னு அவங்களோட ரிஸ்கை இந்த நிறுவனங்களோட வளர்ச்சிக்கு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்ப உங்களோட பணம் எந்த அளவுக்கு உங்களுக்கு திரும்பி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரிட்டர்ன்ஸ் கால்குலேட்டர் அப்படின்றது நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க ஜூன் 2014 போட்டிருந்தீங்கன்னா உங்களோட பணம் 30% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்றாங்க. இப்போ கால்குலேட் பண்ணி பார்ப்போம். இதில் 32% பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்குன்றாங்க. அதாவது இன்னைய தேதியில் 2 வருஷம் நம்ம அந்த பணத்தை இந்த ஃபண்ட்ஸில் போட்டு வச்சிருந்தோம்னா அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. பார்த்தீங்கன்னா 32% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. அப்போ நம்ம 100 ரூபா போட்டிருந்தோம்னா 132 ரூபா ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நான் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ செக்டர் அலோகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த துறையில் பங்குகளை போடுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இவங்க பேங்கிங்கில் நிறைய போட்டிருக்காங்க, 30% பேங்கிங்கில் போட்டிருக்காங்க. ஆட்டோமேட்டிவ் வாகனத்துறையில், ஐடி டெக்னாலஜியில், டெலிகம்யூனிகேஷன் 8%, இன்ஜினியரிங் கேபிட்டல் குட் 7% சொல்லிட்டு இவங்களோட பங்குகள் இந்தந்த நிறுவனங்களில் பணம் போட்டிருக்காங்க. அப்போ சார் எனக்கு எக்ஸ்பர்டீஸ் இல்லை, இதில் என்னால் எந்த நிறுவனங்களை தேர்ந்தெடுக்கணுன்ற அனுபவம் இல்லை, ஆனாலும் நான் சந்தையில் விளையாட விரும்புகிறேன், பணம் சம்பாதிக்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல பாதுகாப்பான முறை. ஏன் அப்படின்னா இந்த நிறுவனங்கள் எக்ஸ்பர்ட்ஸால மேனேஜ் செய்யப்படுது, அதனால நம்ம தப்பு பண்ணுவோன்ற பயம் இல்லை. இதில் ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இது பாருங்க, AdSIP அப்படின்னு சொல்கிறோம். என்னது அது AdSIP? SIP அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது தொடர் முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் SIP. ஸோ என்னால் மாதம் 1000 ரூபா சேவ் பண்ண முடியும் சார், அதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற மியூச்சுவல் ஃபண்டை மாதம் 1000 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கலாம். ஸோ இன்னைக்கு 55 இருக்கு, ஒருவேளை நாளைக்கு 50 ரூபா வரலாம், நாளைக்கு 60 ரூபா ஆகலாம். அப்போ உங்களோட 1000 55ஆல் வகுத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு 18 யூனிட் உங்களுக்கு கிடைக்கும், 18 பங்குகள் கிடைக்கும்னு வச்சுங்க ஒரு கணக்குக்காக. அடுத்த மாதம் 60 ரூபா ஆச்சுன்னா
16 கிடைக்கும். அடுத்த மாதம் 40 ரூபா ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த மாதம் 40 ரூபா ஆச்சுன்னா 25 பங்குகள் கிடைக்கும். அப்போ வருஷம் முழுக்க நீங்கள் 12,000 ரூபா போட்டது வந்து 12,000 ரூபா போட்டது வந்து 218 பங்கு தான் கிடைக்கணும் அவசியம் இல்லை. 250 கூட ஆகலாம், இல்லை 180 கூட ஆகலாம். எப்படி மார்க்கெட்டு இவங்க வச்சிருக்கிற நிறுவனங்களுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அதை வச்சு இந்த என்ஏவி நெட் அசெட் வேல்யூ மாறிக்கிட்டே வரும். சார் புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நம்ம இதை பத்தி மேலே பேசுவோம். இன்னும் அடுத்த பகுதியில் இன்னும் கொஞ்சம் விரிவாக இதை பத்தி பேசலாம். சரி, இப்போ மறுபடியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வரேன். இப்போ ரெண்டாவது இதை எடுத்துப்போம். எஸ்பிஐ ப்ளூ சிப் ஃபண்ட் அப்படின்றாங்க. இதுக்கும் 5 ஸ்டார் ரேட்டிங் கிடைச்சிருக்கு. இதுவும் உங்களுக்கு 3 மாசத்துல 26% உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்குது அப்படின்னா ஒரு நல்ல ஃபண்டுன்னு அர்த்தம். இதையும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கிறிசலோட ரேட்டிங் வெரி குட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இவங்க யார் எந்தெந்த நிறுவனங்களை வச்சிருக்காங்கன்னு ஒரு பார்க்கலாம். இதை இவங்க எந்தெந்த நிறுவனங்களை வச்சிருக்காங்களோ அதை நம்ம மாற்ற முடியாது. ஒரு நம்மோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இது. அந்த ஃபண்ட் மேனேஜர் அந்த நிதியை மேனேஜ் பண்ற ஒரு முடிவு வந்து அவர் கையில் இருக்கு, அந்த ஃபண்ட் மேனேஜர் கையில் இருக்கு. அவரோட வேலை என்னன்னா அவருக்கு எவ்வளவு ஜாஸ்தி சம்பளம் கிடைக்கும்னா எப்போ அவரோட ஃபண்டு ஜாஸ்தி பர்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஒருவேளை நான் ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு வச்சுங்க, மோகன் ஒரு நிறுவனத்தில் ஃபண்ட் மேனேஜர் இருக்குன்னா நான் ஒரு 10 வருஷமா 15 வருஷமா அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறேன். என்ன நம்பி பணம் போடுறவங்க இருப்பாங்க. ஏன்னா ஓகே, மோகன் வந்து நிறுவனங்களை செலக்ட் பண்ணுறது வந்து அவர் பெஸ்ட்டு, அதனால ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட். அவர் எப்பயுமே தப்பாக கணக்கு போட்டதே இல்லை, இதுவரையிலும் அவர் போட்ட இதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஒரு வந்ததுன்னா அப்போ ஃபண்டை விட ஃபண்ட் மேனேஜர் பாப்புலர் ஆகிடுவாங்க. இப்போ HDFC டாப் 200ன்னு ஒரு ஃபண்ட் இருக்கு. அந்த நிறுவனம் வந்து அந்த HDFC டாப் 200ன்ற ஃபண்டை விட அவரை மேனேஜ் பண்ற ஆளோட பேர் தான் ரொம்ப பாப்புலராக இருக்கு. பாருங்க, அவரோட ஃபண்ட் மேனேஜர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரு இப்போ போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் காமிக்கிறாங்க இங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா பிரசாந்த் ஜெயின், ராகேஷ் வியாஸ் இப்படின்ற ஆளுங்களோட பேர் போட்டிருக்காங்க. இதில் என்னென்னா இவங்கெல்லாம் இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஃபண்ட் மேனேஜர் மேலே ஒரு நல்ல ரெப்புடேஷன் பில்ட் ஆகிடுதுன்னா அவர் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாருன்னா அதை வச்சு கூட உங்களுக்கு அந்த ஃபண்ட் வந்து பாப்புலர் ஆகுது. அதாவது யாரை நம்பி பணம் போட்டால் அவர் உங்கள் பணத்தை நன்றாக நிர்வாகம் செய்து உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாரோ அவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வளர ஆரம்பிச்சிடுது. ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் நிறைய பேசலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி நான் நிறைய இன்ட்ரொடக்ஷன் தரேன் உங்களுக்கு. இப்போதைக்கு உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் leomohan@yahoo.com அப்படின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. உங்கள் தொடர்ந்த உற்சாகத்திற்கு ரொம்ப நன்றி. மேலே பேசுவோம். வணக்கம்.